ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் டிஆர்பியிலிருந்து விஓ எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும், எப்போ சார் எக்ஸாம் இருக்கும். ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால பார்த்திங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுமே அவங்க சொன்ன டிஆர்பி ஆனுவல் பிளானரில் மென்ஷன் பண்ணுறது பண்ணியிருக்க டேட்டை விட அவங்க அட்வான்ஸாகவே அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் அப்படிங்க கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், இப்போது பிஹெச்டிஆர்பி எக்ஸாமை பார்த்தீங்க அப்படின்னா 1 month பிஃபோராகவே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி இப்போது டூரேஷனே இல்லை. பிஹெச்டிஆர்பி எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய டீச்சர்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. தென் என்ன அப்படின்னா, இப்போது டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி டூரேஷனே இல்லை. அதே மாதிரி தான் இந்த நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த விஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் டூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான டூரேஷன் தான் இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு உங்களால் எஃபர்ட் போட முடியுமோ, ஆல்ரெடி நம்ம சொல்லிகிட்டே தான் இருந்தோம், நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட போஸ்டிங் வாங்குறதுக்கான ஒரு நல்ல பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போது இந்த விஓ எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, யூஜி வித் பிஎட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி வித் பிஎட் பண்ணியிருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுலேயுமே இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது என்னென்ன டிகிரியில் என்னென்ன மேஜரில் நீங்கள் யூஜி வித் பிஎட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அண்ட் பயாலஜி அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. இந்த சப்ஜெக்டில் நீங்கள் யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். யூ ஆர் எலிஜிபிள். யாரெல்லாம் நம்ம சொன்ன கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ, பட் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் ஜாப் போயிட்டு இருக்கு சார், ஜாபை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் படித்தா தான் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இல்லை. ஜாப் போயிட்டு இருக்கிறவங்க கூட நம்ம சொன்ன கரெக்டான வேலை ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தென் என்ன அப்படின்னா, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் சார், நான் இப்போ தான் சார் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், இப்போ தான் சார் பிஓ எக்ஸாம்னா என்னென்னே தெரியலை, நான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் என்னால் போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. 100% உங்களால் வாங்க முடியும். கரெக்டான வேலை ஒரு ஷெட்யூல் வைஸ் ஒரு பிளான் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். அதுக்காக தான் அவர் அகாடமியில் நிறைய டெஸ்ட் பேஜஸ் பிஓ எக்ஸாமுக்குன்னு செப்பரேட்டாகவே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். டெஸ்ட் பேஜ் ஆல்ரெடி இப்போ லாஸ்ட்டு ஒரு நியூ டெஸ்ட் பேஜ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டோம். அது டேட் க்ளோஸ் ஆனதெல்லாம் நிறைய டீச்சர்ஸ் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அதே இதில் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆல் சப்ஜெக்ட், அதாவது யூனிட் 1 to 6 ப்ளஸ் சைக்காலஜி மெட்டீரியலுமே நம்ம டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி அதை நம்ம டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் தான் ஆல் சப்ஜெக்ட்டுமே. இந்த டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 2 days மட்டும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறேன். அந்த 2 days மட்டும்தான் அந்த ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிற பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். எப்படி ஜாயின் பண்ணுறது, லாஸ்ட் டேட் எப்போ, க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ, எப்படி அந்த பிடிஎஃப் ஃபைல், டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணவங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதுதான் ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து படிங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒர்க் போயிட்டு இருக்கிறேன் சார், எனக்கு அந்த டெஸ்ட் பேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. 100% உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜோட ப்ளஸ் என்ன அப்படின்னா பிடிஎஃப் மோட் தான். நீங்கள் டே டைம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஈவினிங் 7 o'clock மேலே கீ ஆன்சருமே ரிசீவ் ஆகிடும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வெரி இம்பார்ட்டண்டான எக்ஸாம் என்ன அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான். இந்த பிஓ எக்ஸாம் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல், இப்போ வரை படிக்கவே இல்லை, ஸ்டடியில் நான் கான்சன்ட்ரேஷனே பண்ணலை சார் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அவர் அகாடமிக் டெஸ்ட் ஷெட்யூல் ப்ளஸ் ஸ்டடி மெட்டில் மட்டும் நீங்கள் கரெக்டான வேலை ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா 106 தான் சென்ட்ரல் கேட்டகரி, 106லேருந்து 76 வரைக்கும் கேட்டகரிஸ் வைஸ் போஸ்டிங் அப்படிங்கிறது கிடச்சிருக்குது. அதனால் உங்களோட எய்ம் என்ன அப்படின்னா ஒரு 110 மார்க்
ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். பட் நம்ம சொல்கிற கான்செப்டை மட்டும் நீங்கள் கரெக்டான டெஸ்ட் ஷெட்யூல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ 2 days மட்டும் அந்த டெஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா 40 வரைக்கும் எழுதிக்கலாம். அதர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 45. ஸோ ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 40 அப்படின்னா 17-20-25 நீங்கள் 40 கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள். தென் அதர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 45 17-20-25 45 கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தால் யூ ஆர் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸோ எழுதிக்கலாம். இது வந்து இது வந்து நான் டீச்சிங், ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ இது டீச்சிங் ஃபீல்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இதில் வந்து நான் டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கணுமா அப்படிங்கிறதுல நோ நீட் ஃபார் டெட், நோ எக்ஸ்பீரியன்ஸ், ஒன்லி டிகிரி வித் பிஎட். நம்ம சொன்ன சப்ஜெக்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். நான் யூஜி வித் பிஎட் பண்ணிவிட்டு பிஜி பண்ணியிருக்கேன் சார், நான் எலிஜிபிள் அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் தான். நான் வந்து டிஸ்டன்ஸில் பண்ணியிருக்கேன்னா அது ஒரு சில யூனிவர்சிட்டி வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் என்ன அப்படின்னா பிலிட் வித் பிஎட் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் தான். தென் என்ன அப்படின்னா ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் தான். நான் வந்து மைக்ரோ பயாலஜி பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா மைக்ரோ பயாலஜி டு சுவாலஜி அண்ட் பயாலஜிக்கு வந்து ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வந்து யூனிவர்சிட்டிலேயே மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்களுமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போது என்னென்ன டாக்குமெண்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி போடல நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பீச் டிஆர்பி டெட் எக்ஸாம் மாதிரி தான் உங்களோட சிச்சுவேஷன் இருக்கும், படிக்கிறதுக்கு டூரேஷனே இருக்காது. அதனால் ஒரு நல்ல ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான். இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். ஸோ சார் இப்போ தான் சார் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், இனிமேல் படித்து என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக 100% உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். இது ஒரு நல்ல ஒரு போஸ்டிங், ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல். ஜென்ரல் கேட்டகரியில் ஜென்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு கீழே நிறையா ஸ்கூல்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி. ஸோ அதனால் கரெக்டான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நிறைய வேக்கன்சி அப்படிங்க வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு கிடச்சிக்கிற இன்ஃபர்மேஷன் படி ஒரு 30 to 40 வேக்கன்சி வரைக்கும் இன்னும் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால நிறைய வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஏன்னா பிஓ எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஒரு குட் அண்ட் ஹை லெவல் போஸ்டிங் அப்படிங்கிறனால இயர்லி ஒன்ஸ்லாம் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2023 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு 33 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதில் அதிகமான ஒரு 90+ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான 90+ வேக்கன்சி ஸோ போஸ்டிங் போடுறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த இயரில் நீங்கள் கரெக்டான வேலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் இயரை எடுத்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸராக கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். கண்டிப்பாக வாங்குவீங்க. ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் ஸோ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நம்மளோட அகாடமியில் டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஸோ அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஸோ ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து நம்ம சென்ட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான வேலை வந்து டெஸ்ட் ஷெட்யூலில் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து 100% வந்து உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போது ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபோட்டோ அது 40.04 KB இருக்கணும். சிக்னேச்சரும் சேம் தான். தென் வந்து 10th SSLC அது வந்து 500 KB இருக்கணும். 12th சர்டிஃபிகேட். தென் பார்த்திங்க அப்படின்னா யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் இருந்து நம்ம சொன்னோம் இல்லையா, அப்போ மைக்ரோ பயாலஜி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஈக்குவலஜி வந்து சுவாலஜி இல்லைனா பயாலஜிக்கு வந்து சர்டிஃபிகேட் இருக்கும், ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட். தென் பிஎட் டிகிரி சர்டிஃபிகேட். தென் பார்த்திங்க அப்படின்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட். ஸோ தென் கேரக்டர் சர்டிஃபிகேட். அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் ஸ்டடிடு இன்ஸ்டியூஷன். ஸோ லாஸ்ட்டாக எந்த இன்ஸ்டியூஷன் படிச்சிங்களோ அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா நான் லாஸ்ட் ஸ்டடியில் வந்து இன்ஸ்டியூஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார், அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ டீச்சர் ட்ரைனிங்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா கெசட் ஆஃபீஸரில் வந்து நீங்கள் வந்து ஸோ அந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து வாங்கிக்கலாம். தென் வேலிட் ஐடி ப்ரூஃப். ஸோ இதுதான். ஸோ இதையெல்லாம் நீங்கள் கரெக்டான வேலை வந்து ஸோ நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கேரக்டர் சர்டிஃபிகேட் ஸோ அது வந்து லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் வந்து ஸோ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா எனக்கு ரெண்டுமே இல்லை சார், இல்லை அப்படின்னா டிசியில் குட் அப்படிங்கிறது வந்து இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆல்ரெடி நீங்கள் வேறு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து ஸோ கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி. ஓகே, இதுதான். ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வெரி கம்மியான டூரேஷன் தான் இருக்குது. இனியும் வந்து நீங்கள் எந்த ஒரு சிச்சுவேஷனும் லேட் பண்ண வேண்டாம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு தயவுசெய்து யாருமே இருக்க வேண்டாம்.
வேண்டாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெட் எக்ஸாமுக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 100% வந்து ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு இது டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஆல்ரெடி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நவம்பர் 1, 2 வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அப்புறம் நவம்பர் 15 பேப்பர் 1, நவம்பர் 16 பேப்பர் 2 இதுதான் எக்ஸாம் டேட்டு. இதில் எந்த வித மாற்றமே இருக்காது. ஸோ கரெக்டான வேயில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இனியும் வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கலாம் ஒரு கொஷின்ஸே வேண்டாம். ஸோ கரெக்டான நவம்பர் 15 பேப்பர் 1, நவம்பர் 16 பேப்பர் 2 இதுதான் எக்ஸாம். ஸோ அதனால் கரெக்டான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். ஏன்னா டெட் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் சேர்ந்தே நீங்கள் வந்து படிக்கலாம். அதில் எந்த வித மாற்றம் இல்லை, எல்லாமே சேம் தான். ஏன்னா பிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆல் சப்ஜெக்ட்டுமே நீங்கள் படிக்க போகிறீங்க. சிலபஸ் வைஸ் கொஞ்சம் டிகிரி லெவலில் இருக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டான வேலை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸாம் தான் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். ஸோ டெஸ்ட் பேஜ் நீங்கள் கேட்டதுனால நம்ம வந்து ஒரு 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம் நியூ டெஸ்ட் பேஜுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த 2025 நீங்கள் ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆகணும். அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.